தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆண்ட பரம்பரை அமைச்சர் மூர்த்திக்கு கருப்பு கொடி காட்டுவோம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அமைச்சர் மூர்த்தி இவர் பிரமலை கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர். 2 முறை மதுரை கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்றவர். தற்பொழுது தமிழக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக உள்ளார். இவர் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் தன்னுடைய சமூகம் ஆண்ட பரம்பரை என்று அவர் கூறினார். அப்போ மற்ற சமூகம்லாம் மாண்ட பரம்பரையா பேண்ட பரம்பரையா, இது எல்லாரும் நக்கலாக கேட்டாங்க. பதில் சொல்லலை. உடனே சமாளிச்சாப்புல, நான் பேசுகிறத எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னாப்புல. அமைச்சர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சாதி வெறியோடு தான் அவர் செயல்படுகிறார். மதுரை வடக்கு மாவட்ட செயலாளராக உள்ளார். வடக்கு மாவட்ட திமுகவில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் வழங்குவது கிடையாது. திமுகவில் தேவேந்திரகுல வேளாளர்கள் வளரக்கூடாது என்று அவர் கங்கணம் கண்டிக்கொண்டு செயல்படுகிறார். மதுரை வடக்கு மாவட்ட திமுகவில் சாதி வெறியோடு நடந்து கொள்கிறார். அதே நேரத்தில் மதுரை சின்ன உடைப்பில் தேவேந்திரகுல வேளாளர்கள் அவர்களுடைய நிலத்தை மதுரை விமான நிலையம் கையகப்படுத்த முயற்சி எடுத்து வருகிறது. இதற்கு பின்புலமாக இருப்பவர் அமைச்சர் மூர்த்தி என்று கூறப்படுகிறது. மேலும் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தொடர்ந்து சாதி ரீதியாகவே அவர் செயல்பட்டு வருகிறார். ஆகவே அமைச்சர் மூர்த்தி அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று பலர் கோரிக்கை வைத்துள்ளனர். அமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்தவர் அனைத்து சமூகத்திற்கும் பொதுவானவராக இருக்க வேண்டும். ஆனால் அவருடைய பேச்சு சாதி வெறியை தூண்டுவது போன்று உள்ளது. மதுரையில் சாதி கலவரத்தை தூண்டுவதை போன்று உள்ளது. ஆகவே அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எதிராக செயல்படுவதால் தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கின்ற ஊருக்கு அமைச்சர் மூர்த்தி வரும்பொழுது கருப்பு கொடி காட்ட வேண்டும். அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வருவதற்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் கருப்பு கொடி காட்டி அமைச்சர் மூர்த்திக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.